வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்வதற்கு வந்திருக்க அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குழுல அவர் நல்ல ஐயா கேட்டிருந்தாரு, தற்சார்பு என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி கேட்டிருந்தாரு. தற்சார்பு என்பது சுயநலம் என்பதற்கும் தற்சார்பு என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சுயநலம் என்பது இப்ப நடைமுறையில பிறருக்கு கொடுக்காம தனக்கு மட்டும் என்று நினைப்பவர்களை சுயநலவாதிகள் சொல்லுவாங்க. சரியான அர்த்தத்துல பாத்தீங்கன்னா, சுயநலம் என்பது தன்னுடைய நலனை சரியாக புரிந்து கொள்வது. சரியாக தன்னுடைய நலத்தை புரிந்து கொண்டால் அது பிறவற்றின் நலத்தோட தன்னுடைய நலம் சம்பந்தப்பட்டிருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். பிரபஞ்சத்திற்கு எல்லாமே தன்னோட தொடர்புல இருக்கிறத தன்னை உணர்ந்தவங்களால உணர முடியும். தன்னை உணர்ந்தவர்களோட சுயநலம் நல்ல விஷயம்தான். எந்த விதமான கருத்துகளோ கொள்கைகளோ இல்லாம இயல்பா தன்னுடைய நலத்தை புரிஞ்சுக்கும் போது அப்பதான் இங்க நன்மைகள் நடக்கிறது. அதாவது பிறரை சாராம, பிற கருத்துக்களை சாராம தன்னை சார்ந்து சிந்திக்கிறது. தன்னுடைய இயல்பையும் தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய மையத்தையும் நன்குணர்ந்து எந்த கருத்துக்களையும் அடிமையாகாம முடிவெடுக்கிறது தற்சார்புன்னு சொல்லலாம். தற்சார்பு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை முழுமையா பயன்படுத்துறது தன்னுடைய தேவைகள் எல்லாத்துக்கும். அந்த ஆற்றலை புரிஞ்சுக்கணும். நம்ம உடலுக்கும் இந்த ஆற்றலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உடலால செய்யக்கூடிய வேலைகள் சக்தி வேற, இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம பயன்படுத்துறது வேற. இந்த பிரபஞ்ச ஆற்றலும் இந்த உடலும் ஒண்ணுதான். அதாவது என்னன்னா, நான் என்னுடைய ஆற்றலை அப்படி நான் சொல்றது வெறும் உடலை மட்டும் கிடையாது, இந்த விண்ணாற்றலையும் சேர்த்துதான். அதாவது பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள இருக்க அந்த உயிர்மூல ஆற்றலையும் சேர்த்துதான். இந்த உயிர்மூல ஆற்றல் நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் தற்சார்பு தான். நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்மூல ஆற்றலை நம்ம பயன்படுத்தி செய்யும் போதுதான் அந்த தற்சார்பு முழுமை பெறுவது. வெறும் உடல் ஆற்றலை மட்டும் பயன்படுத்தி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல செயல்பட முடியாது. அந்த உயிர்மூல ஆற்றலை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம நினைத்த மாதிரி எளிதா வினாடிக்குள்ள முடிக்க முடியும். இந்த நிலையை அடையும் போதுதான் தற்சார்பான மனிதன், அதாவது முழுமையா தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தக்கூடியவன் தான் தற்சார்பானவனா இருக்க முடியும். அதே நேரத்துல முழுமையான மனிதனாக இருக்க முடியும். தன்னுடைய உடல்நல சக்தியை மட்டும் பயன்படுத்திட்டு அதுக்கு மேல மற்ற விஷயம் தன்னுடைய உயிர்மூல ஆற்றலை பற்றி அறியாத இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ள, சின்ன ஒரு குறுகிய இதுக்குள்ள முடிஞ்சு போகும். அப்ப தன்னுடைய ஆற்றலை, தனக்குள்ள இருக்கிற அந்த உயிர்மூல ஆற்றலை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தூண்டல் தேவை இருக்கு நமக்கு. அது சரியா பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம இருந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன்னா பிரபஞ்சத்துல எல்லாத்தோடையும் அந்த உயிர்மூல ஆற்றல் தொடர்புல இருக்கு. எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் நமக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றலை நம்ம சார்ந்து இருக்கணும். அதுதான் தற்சார்பு. வேற எதையும் வேற உதவிகள் நமக்கு தேவைப்படாது. அந்த நிலையை நம்ம அடையும் போது நாம நேரடிய இரையாற்றல் பகுதியில் துவங்கலாம். மென்மையா தளர்வா கண்களை பிடிக்குங்க. மனமும் உடலும் வாங்கிக்கிற தன்மையில இருக்கட்டும். கவனிங்க. துவங்குவோம்.
நன்றி நண்பர்களே. இந்த இரையாற்றல் பகுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.